பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, தபசு காலங்களில் உங்களுடைய சமூகத்தில் இந்த ஓய்வு நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஐந்தாவது வாரமாக ஆண்டவரே இந்த தபசு காலங்களை நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த வருடம் அனுசரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட வைத்தோடு உறுதியாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது துதித்து பாடவும், இந்த வார்த்தை தியானிக்கவும், தேவ பிரசனத்தை உணரும்படியாக இந்த நேரத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிக்கலாம். அதன் ஒவ்வொருவரையும் என் கடந்து ஒப்பு கொடுக்கிறேன். எண்ணங்கள் சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தி சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் அலுவலகத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் மீது நாமத்தினால் சொல்லினார்கள். நாம் யாவரும் எழுதிருந்து கிறிஸ்துவ பாமாலை 103வது பாமாலை என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சியை பார்த்து இந்த பாட்டு சேர்ப்பார். நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம்.
நம் முழங்கல் படிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே மன்னித்துள்ளாவோம். நமக்கு உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். உருவான பாவத்தின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து நன்றி சொல்வோம். சர்வ வல்லமை சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டவரே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருள்வாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 22 வரை வாசிக்க கேட்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படி எல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அவர் கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரித்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்தாயிற்று.
சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 43 முடிய. லூக்கா 18:35 முதல் 43 முடிய. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்பொழுது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தமிழத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கவனமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 142வது கீர்த்தனை. இறங்கும் இறங்கும் கருணைவாறு இயேசுராஜன் என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது முன்னே வந்து உங்கள் காணிக்கைகளை காணிக்க பற்றிய சத்தப்படுகிறது. தீரங்கொண்டாவி வரம் கொண்டுரிய சிறுமை பாறையா. தீரங்கொண்டாவி வரம் கொண்டுரிய சிறுமை பாறையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. ஏழை வறுமை தீரையா. அடியை பாவ கடி விஷத்தால் பயந்து போகிறேன். அடியன் பாவ கடி விஷத்தால் பயந்து போகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். மிக பயந்து சாகின்றேன். தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிறேன் ஐயா. தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிறேன் ஐயா. தெரிவை புரிகிறேன்
தேவ வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும், விசுவாசத்தை நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் உங்கள் நிலைத்திருக்கவும் உமக்கென்று சாட்சிகளாக எழும்பவும் கர்த்தரைகளுக்கு கிருபை செய்கிறார். இன்றைக்கும் நாங்கள் தியானிக்கும்படியாக உங்களுடைய சமூகம் வந்திருக்கிற பொழுது ஒரு வார்த்தைகளை புரிந்து கொள்ளலாம், ஒரு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம், அதன்படியே வாழ்வை நிரப்பிக் கொள்ளும் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். Cross a new vision in the Messianic age. மெசியாவுக்கு புதிய தரிசனம் சிலுவை. சிலுவை எக்காலத்துக்கும் ஒரே ஒன்று. அதை நாம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தினோம். அது உலகத்துக்கு அடையாளம். சிலுவை பொதுவாக தண்டனைக்குரிய ஒரு அடையாளமாக இருந்தது. இயேசு அந்த தண்டனையை தான்மையில் ஏற்றுக்கொண்டது நாள் முதல் சிலுவை கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களும் தெரிந்து கொண்டவர்களுக்கும் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களின் மீதும் உணர்ந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் சிலுவை ஒரு வழியாக இருந்தது. அதனால் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் விட்டு போகாதவனுக்கு நித்திய ஜீவனை அடைபடுத்த அவரை தந்தவர்கள் உலகங்களுக்கு அன்பு கூர்ந்தால் இருப்பார். அவருடைய அன்பு உலகத்திற்கு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்றார். அதனால்தான் இந்த தவச காலங்களில் இந்த சிலுவை குறித்ததான சிந்தனை நாம் படிச்சுக்கிறோம். சிலுவை எல்லாருக்கும் உரியது. உலகத்தின் மீட்புக்காக இயேசு அதில் அறையப்பட்டார். அதை எபிரேயர் நாட்டில் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரத்துக்கு புறமே பாடுபட்டார். நகரத்துக்கு புறமே போய் பாடுபடுவது அது பாவத்தை தன்னில் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நாட்களில் சிலுவை தண்டனை நகரத்துக்குள்ளே அனுசரிக்கப்படுவது. நகரத்துக்கு வெளியே மாநில சிலுவை மாநிலத்தை மக்களுக்கு கொடுப்பவர். ஏன் அவர் அவ்வளவு துணிகரமான தவறுகள் மீறுதல் செய்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்துவது. உலகத்தின் பாவங்களை தானே ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு புறமே நகரத்திற்கு புறமே பாலத்துக்கு அவர் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அங்கு அவர் பாடுகளை தன்மையில் ஏற்றுக்கொள்வது அடையாளமாய் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இது அதை நம்புகிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆளுக்கு புறமே போகிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படியானால் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர்த்து மறுபடியும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இந்த சிலுவை நம்மை நடத்துவோம். எப்போதெல்லாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோமோ, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானம் மறுதலித்து போகிறவர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள், ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் கற்பனை
இந்த காலத்துல இந்த சிலுவை குறித்ததான சிந்தனை நாம் யோசிக்கிற பொழுது, நாம் ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை செய்து என்னுடைய வாழ்நாளில் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமே, எப்பொழுது அதை நிறுத்த போகும்? நீ கோபப்படுகிறது, சந்தேகப்படுகிறது, நீ எரிச்சல் அடைவது, விதண்டாவதமாக நீங்கள் பேசுவது, உறவுகளுக்கு உடையிறமான உறவுகளை கணிப்பது, உங்களுடைய சந்தோஷத்தின் சமாதானப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாய் யோசித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். சிலுவை ஒரு புதிய தரிசனத்தை நமக்கு இப்படி கொடுக்கிறது. வேதத்துல பல உதாரணங்கள் இருக்குது. இன்று கொடுக்கப்பட்ட வேத பகுதியை ஒட்டி ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தரிசனம். அது உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். அதில் நாம வாசிக்கப்பட்ட 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை வாசிக்க பொழுது, ஆண்டவர் மோசே மூலமா இந்த சனங்களை வழிநடத்துகிற பொழுது அவர்கள் மனங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறதை கண்டு, அவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறதை எச்சரிப்பாக சொன்னால் அவர்கள் அவனுக்கு விரோதமாகவே எழுப்புகிறார். அவனையே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு கூட மோசே தள்ளப்பட்டதினால மோசே ஆண்டவருக்கு போய் சொல்றாரு, இந்த ஜனங்களை என்னால் நடத்த முடியாது, நீங்க சொல்றத போய் சொன்னா அவங்க என் கல்லெறிந்து என்னை கொல்ல பார்க்கிறார்கள். அவ்வளவு மன இருந்த கடின உடையவர். ஆனால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற காலம். அவர்கள் வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். 10 வாதைகளை அவர்கள் கண்கூடாக பார்த்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள். எகிப்தில் எபிரேயர்களுக்கு இருந்த ஒரு அடையாளம், அந்த வித்தியாசத்தை அங்கு பார்த்தவர்கள். அங்க எகிப்தியர்களுக்கு ஏற்படுகிற இந்த வாதைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியல. ஏனென்றால் எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் அந்த வித்தியாசமே இல்லாத இருந்தது. அவர்கள் இரண்டரை கலந்திருந்தவர்கள். ஜீவனுள்ள தேவனை அவர்கள் மறுதலித்து அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் அடிமைப்பட்டு போனவர்கள், மனிதர்களை தெய்வமாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள், அன்றனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிருகத்தை போல நடந்து கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் பல வாதைகளை அனுப்பி எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் வித்தியாசத்தை காட்டினாலும், இஸ்ரவேல் மக்கள் என்று ஒரு அடையாளப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அப்படிதான் இன்று 2020 ஆண்டுகளை கடந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நாம் இந்த வருடமும் இந்த தபசுகளால் அனுசரித்துக் கொள்கிறோம். நாம் திருமணத்தில் பெற்றவர்கள், திருமணத்தில் பங்கு கொள்கிறவர்கள், இந்த திருச்சபையில நீங்கள் அங்கமாய் இருக்கிறவர்கள், ஆண்டுடைய சரீரமாக இந்த திருச்சபையில நீங்கள் ஒரு அவயமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சமூகத்தில் நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களா இருக்கிறோமா? எகிப்தில எபிரேயர்கள் பல நிலைகளில் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் எதிர்பார்த்தும், ஆண்டவர் பல காரியங்களை நடப்பித்தும் அவர்கள் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய உள்ளம் உடைந்து
அவர்களை எகிப்தின் அடிமைகளிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர்களை மோசையை கொண்டு வெளியே கொண்டு வந்த பிறகும் அவர்கள் தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க 5 ஆகமம். அதுல ஆண்டவர் பல நிலைகளில் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அடியாளங்களை செய்தார், அவர் விருப்பங்களை நிறைவேற்றினார். சில நேரங்களில் சாதாரணமா கேட்டு கொடுத்தார், முறுமுறுத்து கேட்டு கொடுத்தார். அவர்கள் வயது ஆண்டவரையே புறக்கணித்து போட்ட பிறகு கூட அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனாலும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ற ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள், எத்தனை போர்கள், எத்தனை நகரங்களை கடந்து வருகிற பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவரே அவர்களுக்கு விசேஷமான ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். பல நிலைகளில் தகுதியற்ற அவர்களுக்கு தகுதியாக்கும்படியாக ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஏதோ திரளான மக்கள், ஒரு கூட்ட மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நகரத்தின் பகுதியில், நம்முடைய நாட்டுக்குள்ள அவர்கள் நுழைந்துவிடக் கூடாது என்று அச்சப்பட்டவர்கள் அந்த நாட்டுக்கு. ஆனாலும் இவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 2020 கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நாமம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களாகிய நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பேச்சில் இருக்குதா, நடத்தில் இருக்குதா, வாழ்வில் இருக்குதா, வாழ்வில் இருக்கிறதா? நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய கிரியைகள் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம் அப்படின்னு இயேசு பிரசங்கித்தார். மத்தேயு 5:14. நம்முடைய கிரியைகள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு போய் எட்டணும் இருக்கிறதா? நம்முடைய செயல்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் ஏதாவது சேர்த்து வைக்கிறதற்கான பிரயாசப்பட்டிருக்கிறோமா? அந்த வாலிபரை பார்த்து சொன்னார், நீ கற்பனைகளை கை கொள்கிறாய், கட்டளைகளை கை கொள்கிறாய், எல்லாம் நல்லதுதான். ஆனால் உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொண்டு, அப்போது ஒரு பரலோகத்தில் ஒரு பொக்கிஷம் நிறைவாக இருக்கும். பிறகு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல். பொக்கிஷம் நமக்கு எங்கே வைத்திருக்கிறோம்? கிறிஸ்துவை நம்புகிற, விசுவாசிக்கிற ஒரு பழக்கம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? பல வருடங்களாக, பல தலைமுறைகளாக கிறிஸ்துவ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 21:4 வாசித்த இயேசு அந்த 7 விதவையை நிறுத்தி சொல்றாரு, இவன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நம்புவது, ஆண்டவர் மேல நம்பிக்கை உடையவள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? எதன் மேல வைத்திருக்கிறது? தன் ஜீவனை காக்கிறவர்கள் அதை இழந்து போவார்கள் என்று சொல்லுகிறது. அந்த ரகசியத்தையே பல தலைமுறைகளாய் நாம் மறந்து போனோம். எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் நடக்கலாம், எப்படினாலும் போகலாம், எங்கனாலும் இருக்கலாம் என்பது கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்துவ மார்க்கம் கிறிஸ்துவர்கள் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டது, கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறது, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு அனுபவம். அதுக்கு ஏன் பழசெல்லாம் ஒழிந்து போன்னு சொன்னாங்க தெரியும். கொரிந்திய சபைக்கு எழுதும்போது 2 Corinthians 5:17 கிறிஸ்துக்குள்ளதான் புது சிருஷ்டியா இருப்பான் அப்படி எழுதிக்கப்படுவாங்க. பழசெல்லாம் அப்ப பழையவைகள் ஒரு வாழ்வு இருக்கிறது. அது தலைமுறை தலைமுறை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம நினைச்சிருக்கிறோம் தாத்தா கப்பால் இருந்து இல்லை, அது இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்ததிலிருந்து இந்த காரியங்கள் பழைய வாழ்வு தொடர்ந்து வந்து கொண்டே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, இந்த சபையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, இந்த சமூகத்தில் ஒரு மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். அந்த தரிசனம் தான் மோசேக்கு அன்று சொல்லி இன்று வாசிக்கப்பட்ட உபாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 15 முதல் 22 வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. உங்களிலே இருந்து ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப வேண்டும் என்று சொல்லு. உங்கள் தலைமுறை தலைமுறையாய் இந்த வாழ்வு
தீர்க்கதரிசியை எழுப்பு, அவன் என்னுடைய வார்த்தைகளை சொல்லுவான், என்னுடைய காரியங்களை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவான் என்ற ஒரு தரிசனத்தை சொன்னார். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த தலைமுறையில அவரை ஆண்டவர்கள் அவர் எழுப்பப்பட்டதுதான். ஏசியா தீர்க்கதரிசி இப்படி எழுதினார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதைதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை அவர் பிரதிபலிக்கிறார். அதை இயேசு ஒரு முறை அதை வாசித்து ஜனங்களெல்லாம் அதை பார்த்து சொன்னார்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் இவருக்காக எழுதப்பட்டது போல இருக்கிறது என்று சொன்னார். அப்படி எழுப்பப்பட்டவர் தான் பாளையத்துக்கு வெளியே அவர்கள் அடிக்கப்பட்டார். நகரத்துக்கு வெளியே பாளையத்தில் புறம்பாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஒரு கல்வனை போல சிலுவையில் அறையப்பட்டு அவர் மருமக்களை மீட்பதற்காக தன்னையே ஜீவபலியானார் என்றார். இந்த சிலுவை தான் புதிய ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறது. யாரெல்லாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், செயல்படுகிறார்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எழுப்புதலின் வழியாக நம்மை வைக்க விரும்புகிறார் என்று உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் வழியாக, ஆசீர்வாதத்தின் வழியாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவதற்கு வழியாக உங்களை வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் முக்கியமானவர்கள். அதனால்தான் சிலுவை அவரை பின்பற்ற ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள், ஆண்டவரை பார்க்க முக்கியமானவர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்ற ஒரு நற்செய்தியை, ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். இந்த சிலுவையை நீங்கள் அறிந்து அவர்களை நினைத்திருக்கிற, அவரை பின்பற்றுகிற ஒரு அடையாளமாக நீங்கள் எழுத வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அப்படியானால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா, சபையில் நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா, நீங்கள் சமூகத்தில் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா நீங்கள் மாறணும்ன்றதுதான் புதிய ஒரு தரிசனம். யாரெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், யாரெல்லாம் அவரை பின்பற்றும்படி முன் வந்தார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற பொறுப்பு. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பும். அதை ஆண்டவராகிய இயேசு ஒரு அடையாளத்தை ஜனங்களுக்கு காட்டுகிறார். அதுதான் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 43 வரை வாசித்தால், எரிகோவின் வீதியில் அவர் வருகிற பொழுது பார்வையற்ற ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். பார்வையற்ற ஒரு மனுஷன் பாவத்திற்கு பாவிக்கிற அடையாளம். ஒரு சரீரத்தில் ஒரு குறைவு வந்தால் அவர்கள் பாவத்துக்கு அடிமையானார்கள். அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவும் தொடர்பும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை தொழுகிறோ கூப்பிடுவதற்கு தகுதியற்றவர். அந்த நாட்களில் ஒரு வியாதி கொண்டவர்கள் அப்படி நடத்தப்பட்டார். பார்வையற்ற இந்த மனுஷன் அந்த வழியாக நசரேயனாக இயேசு வரார் என்று கேள்விப்பட்ட உடனே உரிமையோடு உறுதியோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். அதுதான் இயேசு ஒரு புதிய ஒரு மெசியானிக் ஏஜ்ல ஒரு புதிய ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன? அவரை நம்புகிற விசுவாசிகள் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தினர், எந்த ஜாதி, எந்த மொழியில பேசிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த உரிமை உறுதிப்பாடை கொடுக்கும். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு அவர்களை தகுதியாக்குகிறார். இவர்கள் இந்த ஜாதி, இவர்கள் இந்த மொழி பேச, இவர்கள் இந்த குறைவுள்ளவர்கள், இவர்களுக்கும் ஆண்டவருக்கு சம்மதம் இல்லை என்று சொல்லுகிற காலத்தில் பார்வையற்ற இந்த மனுஷனுக்கு அந்த உரிமையை உறுதிப்பாடை கொடுக்கும். எவ்வளவு முறை அவர் அடங்கினாலும் அவர் இன்னும் சத்தம் போட்டு கூப்பிடுறான் கொடுக்கும். அவ்வளவா இயேசு ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பிரிவிலேஜ். அந்த
ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், வாழ்விழந்திருக்கிறவர்களை சந்திக்கிறதும், தொடுகிறதும், அவர்களை அழைக்கிறதும், அவர்களை சுகப்படுத்துவதும் அவருடைய ஊழியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, தேவாலயத்தில் ஆசாரியர்கள் சொல்வார்கள், வேதப்பாளர்கள் சொல்வார்கள், அவர்கள் இவர்கள் பாவிகளை தொடக்கூடாது, இவர்கள் பாவத்தில் கூடியவர்கள், ஆலயத்துக்கு வரக்கூடாது, நகரத்துக்குள்ள வரக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை உறுதிப்படுத்திக் கொண்ட அந்த காலத்தில் இயேசு, இவர்கள் என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், இவர்கள் எனக்கு தேவை, என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, என் நாமத்தை பிரசாரப்படுத்துவதற்காக, என்னுடைய ராஜ்யத்தை நிரப்புவதற்கு இவர்கள் தேவை என்பதை அன்று இயேசு வெளிப்படுத்தும். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள் இருக்கதான் செய்திருக்கும். அதனால்தான் இயேசுவை விரோதித்தார்கள், இயேசுவை கொல்ல வேண்டும் என்று முன்பட்டார்கள். ஆனால் குஷ்டரோ என்ற கண் பார்வையற்ற இவன் தன் பார்வையாக இருக்கிறான் என்று அது சமூகமாக ஒதுக்கி இருந்தாலும் அவன் இயேசுவை உறுதியோடு கூப்பிடுகிற ஒரு வாய்ப்பை அந்த நேரத்தில் பெற்றுக் கொள்கிறான். ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறான், நீ பேசக்கூடாது, நீ ஆண்டவரை கூப்பிடக்கூடாது, அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் மேசியா, நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு பார்வைக்கு நாங்கள் தெரிகிறது, அவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், கடவுள் ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். ஆனால் நீயோ குருடர், நீ பாவி, நீ எதற்கு தகுதியற்றவர், நீ அப்படி கூப்பிடக்கூடாது என்பதுதான் அவர்கள் அவனை அதட்டுகிறார். ஆனால் அவன் உறுதியோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். போய் நின்றான் நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்யணும், பார்வையுடன் விசுவாசத்தின்படி நீ சுகமாக உடனே சுகம் பெற்றான். அடுத்த நொடி பொழுது அவன் அவரை இயேசுவை துதித்து கடவுளை போற்றி அவன் ஆராதிக்கிறவனாக, அவரை பின்தொடர்கிறவனாக இருக்கிறான். அதுதான் ஒரு புதிய ஒரு தரிசனம். இயேசுவை எதிர்க்கிற மக்கள் தெரியும். நல்ல வசனம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்காது. ஏன்னா எல்லாரும் ஒன்றாகும். 10ல் 1 11 நானும் இருக்கிறேன், 10 பேர் போறாங்க, நானும் கொடுத்துடுறேன், எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். ஒரு கூட்டம் மக்கள் நேரத்துக்கு போற அங்க போய் நிக்கிறேன், நிக்கிறாங்க, நானும் போய் நிக்கிறேன். இல்லையா அவர்கள் ஊழியத்துக்கு விரோதமா பேசுறாங்க, ஊழியர்களுக்கு விரோதமா பேசுறாங்க, சபைக்கு விரோதமான காலையில் நிற்கிறாங்க, தெரியும் அங்க போய் நிக்கிறேன். ஏன் தெரியாது, எல்லாம் பார்த்தோட இவன் நான் போறோம் எனக்கு தப்பா நினைச்சுப்பாங்க, நாளைக்கு எனக்கு எந்த பொறுப்பும் கிடைக்காது, இப்படிதான் நினைக்கிறோம். 10ோட 1 11ஆக பாவத்தோடு பாவமா, பாவிகளோடு பாவிகளாய் பல நிலைகளில் நாம் ஆண்டவருடைய கோபாக்கிற்கு ஆளாகிறதுக்கு கூட்டமாய் மக்கள் போகுது. அதனாலதான் இயேசு தெளிவா சொல்றார், உங்களை இந்த உலகம் பகைக்கல, உங்க வீட்டார் பகைக்கல, உன் சமூகம் பகைக்கல, உன் சபைக்குள்ள பகைக்கல. ஆனால் இயேசு அவர் சொல்றாரு, நீங்க செய்யறது தப்பு, நான் செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், நீ செய்யலாம், நாம் ஒருமித்திருக்கலாம், அன்பா இருக்கலாம், இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம், மன்னிக்கலாம், நாம் ஒருவரை சார்ந்திருக்கலாம் என்பதை நான் சொல்ற. ஆகவே இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, கொல்ல பார்க்கறாங்க. வசனவாசிங்க, அதனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது என்று நான் சாட்சி சொல்லுகிறபடினால அது என்னை பகைக்கிறது என்று. இந்த ஜனங்கள் ஏன் என்னை கொல்ல பார்க்கிறார்கள், நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க. இப்படி பிரிந்து இருக்கிறது தப்பு, இப்படி ஒருவரை ஒரு பார்த்து பேசாமல் இருப்பது தப்பு, பெற்றோரை விட்டு இருப்பது, சகோதரரை விட்டு இருப்பது, குடும்பத்தை விட்டு இருப்பது தப்பு என்று சொல்லுகிறோம், தவறு என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, ஆளுக்கு வரலாம், தொழுது கொள்ளலாம், ஆண்டவரை தேடலாம், ஆண்டு காணிக்கை கொடுக்கலாம். இவர்கள் ஒரு சிலரை காணிக்கையை நிராகரிக்கிறது, ஒரு சிலரை ஏற்றுக்கிறது. எல்லாம் அந்த பணம் பேசும், அதிகாரம் பேசும், ஜாதி பேசும். அப்படிப்பட்ட சூழல் தான் இயேசு இந்த அற்புதத்தை செய்கிறார். அதனால்தான் அவர்கள் சிலுவைக்கு நேராக அவர் நடத்தப்படும். சிலுவையின் ஒரு புதிய ஒரு தரிசனம், எல்லாருக்கும் எங்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு உரிமையை இந்த சிலுவையின் மரணம், இயேசுவின் மரணம், அவருடைய உயிர்த்தல் நமக்கு வாழும். அதனாலதான் இன்று ஆலயத்தில் அமர்ந்திருந்து உறுதியோடும் ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா, அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா,
எத்தனை சிரமத்தின் மத்தியில், எத்தனை இடர்பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் உங்களை படிக்க வைத்து, வேலையை கொடுத்து, குடும்பத்தை அமைத்து, சபையை கொடுத்து, இதில் உங்களை அங்கமாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவரை மகிழ்ப்படுத்துவர்களாக இருந்து உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? எங்களை நேசிக்கிறதா? ஒரு புதிய தரிசனத்தை ஆண்டவரே நாங்கள் ஆரம்பிக்கும்படியாக சிறுவர்களாக ஞானிக்கு சிறுவை எங்களை கல்வியாக கல்வியாளர்களுக்கு கல்வி கொடுக்கிறார், உரிமையாளர்களுக்கு உரிமையை கொடுக்கிறார். அதனால் நாங்கள் ஒவ்வொரு உணவு சிற்பத்தை அறிந்து ஒரு புதிய வாழ்க்கை நாங்கள் போக்குவதற்கு வழியாக அற்புதங்கள் பெற்று ஒரு புதிய தரிசனத்தோடு புதுவாழ்வுகளை பிரவேசித்து சிலுவையின் பாடல், சிலுவையின் ஈர்ப்பு எங்களுக்கு ஒரு புதுவாழ்வை கொடுக்கும். புதுவாழ்வை கொடுக்கும் இயேசு இன்றைக்கு உயிர் பெறுவதாக எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசி வாழ்கிற ஒரு வாழ்வு கொஞ்ச காலம் அதை அர்த்தமுள்ளதாக வாழ், உண்மை பிரியப்படுத்தக்கூடியதாக வாழ், எங்களை இன்னும் தொடர்ந்து எங்களோடு பேசுகிறார். இயேசு நாம் நல்லதாக கேட்டு நாம் அனைவரும் எழுதின அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிவிக்கிறோம். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சூழ்நிலை மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் தேர்ந்தெடுத்தார். மறுபடிக்கு சர்வகுலத்தில் அவர்கள் உயிரோடு மருத்துவ ஞாயிற்று வருவார். வருஷம் விசுவாசிக்கிறேன். வருஷம் பாவம் மன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனம் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த வெள்ளி என்று அறிவித்தபடி கன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்த ஆண்டுக்கான கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் திடப்படுத்தல் ஆராதனை வருகிற 29/3/2021 திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். அதை நடத்த நம்முடைய பேராயர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இதில் கலந்து கொண்டு வகுப்புகளை கடந்து வந்த பிள்ளைகள் ஆயத்தத்தோடு இருக்கவங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதற்கு உரிய ஒரு ஆலோசனையை இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஆயர் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். வந்திருக்கிற பிள்ளைகள் தயவுபோது தங்கி போக 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தங்கி போக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 29/3/2021 மாலை, திங்கட்கிழமை மாலை ஸ்காலர்ஷிப் குறித்து அறிவித்து வருகிறோம். அது அடுத்த வாரம் 28/3/2021 அன்று ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறும். வருகிற வாரம் 28ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு என்பதை நாம் அறிவோம். ஆகவே அந்த நாளிலே ஒரு ஆராதனை மாத்திரம் நடத்த நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், திட்டமிட்டுள்ளோம். ஏனென்றால் அந்த பொசிஷன் நடத்த ஆயர் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லலாம். அதை நடத்த வேண்டிய காரணம் இருப்பதினாலே ஒரே ஒரு சர்வீஸ் நடைபெறும். அப்படி பொசிஷன் இருக்கிறது, ஊர்வலம் நாம் போகிறோம் என்றால் 8:30 மணிக்கு ஆராதனை தொடங்கும். அப்படி இல்லை என்றால் நாம் 2 ஆராதனையாக நடத்த முடியும். ஆகவே தயவு கூர்ந்து இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் சரியாக 7 மணிக்கு ஆலயத்திலே கூடும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான குருத்தோலைகளை சனிக்கிழமை மாலையை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வருகிற வாரம் குருத்தோலை ஞாயிறன்று 7 மணிக்கு ஆலயத்திலே கூடுங்கள். ஒரு ஆராதனையாக அதை நாம் கடைபிடிக்க இருக்கிறோம். தியாக நன்றி படையல் மற்றும் சுய உறுப்பு உண்டியல் முறைகளை பெரிய வெள்ளி என்றும் ஈஸ்டர் சர்வீஸிலும் நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசு தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு ஜெபத்தை ஆயர் அவர்கள் ஏறெடுத்திருக்கிறார்கள். அது வருடம் நாம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே அடுத்த வாரம் ஆராதனையிலே இந்த ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். பிள்ளைகள் +2 மற்றும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் மற்ற காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் தயவு கூர்ந்து முன்னே வரும்படி, அழைக்கும் போது முன்னே வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
விஆர்வி குறித்து நாம் அறிவோம். ராணிப்பேட்டையில் வித்வா ரத்னாவில்லா என்ற ஒரு பள்ளி உண்டு. அங்கே பள்ளி இருக்கிறது மற்றும் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இவைகளை நம்முடைய பேராயத்தில் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள். இதில் படித்து ஆசிரியர்களாக வந்திருக்கிற அநேகர் நம்முடைய ஆலயத்தில் உண்டு. இந்த காலங்களிலே அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குது. என்னவென்றால், முன்ன இருந்த ஸ்பான்சர்ஸ், அதாவது கேஎன்ஹெச் மற்றும் அனைத்து ஸ்பான்சர்ஸ்களும் இப்போது தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தொடர்ந்து நடத்த கஷ்டப்படுகிறார்கள் என்று பேராயத்திலிருந்து அந்த விஆர்வி இன்ஸ்டிடியூஷனிலிருந்து நமக்கு ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அங்கே தங்கி படிக்கும் பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆகவே இதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ குடும்பமாகவோ எங்கள் ஆயரை அணுகி இதை செய்யலாம், அல்லது நீங்கள் நேரடியாக கூட செய்யலாம். ஆலயத்திலிருந்து அட்லீஸ்ட், அதாவது ஒரு 10 பிள்ளைகளுக்காவது நாம் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாஸ்டர் கமிட்டியிலே கடந்த நாட்களிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதை சபையாருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இது நம்முடைய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆகவே தயவு கொண்டு இதை நீங்கள் கருத்தில் கொண்டு, அநேக ஆசிரியர்கள் தெரிந்து நம்முடைய ஆலயத்தில் உண்டு, அங்கே படித்து வெளியே வந்தவர்கள், இன்னும் வெளியிடங்களிலே பணி செய்கிறார்கள். ஆகவே தயவு கொண்டு குடும்பத்தார் இதில் கவனம் செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான வெப்சைட் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை அணுகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விபிஎஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்த பேராயத்திலிருந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது வருகிற 29, 30 ஆகிய தேதிகளில் நம்முடைய ஜூப்ளி ஜெபக்கூடத்திலே அதை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள், இந்த கொரோனா காலங்களிலே சண்டே ஸ்கூல் நடத்த முடியாமல் போனது. ஆகவே நீங்கள் யாராவது ஆசிரியர்கள் கடந்த காலங்களிலே நடத்தி கொடுத்தவர்கள், அல்லது புதிதாக சேர விரும்புகிறவர்கள், ஆசிரியர்களாக இருக்க விரும்புகிற வாலண்டியர்ஸ், நீங்கள் எங்களே அணுகினால் அதை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். நிலத்தின் விளைச்சல்கள், திருமதி லைசா ரிச்சர்ட் அவர்கள் எலுமிச்சம்பழத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே திரு டி.கே. ராஜன் சகோதரர் அவர்கள் மரவள்ளி கிழங்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆலய முடிவிலே அதை ஏலத்திற்கு விடப்படும். சபையார் பெற்றுச் செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 14/3/2021. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 30,240, ஸ்தோத்திர காணிக்கை 1,810, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,500, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,250, வாலிபர் ஐக்கிய சங்கம் 500, புதிய ஆலை கட்டட நிதி 1,350, ஓய்நாள் பள்ளி 70, பேராய விடுதி நிதி 70, நலிந்தோர் நல் நிதி 770, குருத்துவ பணியாளர் நிதி 70, ஆராதனை காணிக்கை 8,040, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 190, கல்வி நிதிக்காக 510, ஆக மொத்தம் 47,370. இரண்டாம் காணிக்கை பிறந்தநாள் காணிக்கை 500, ஆராதனை காணிக்கை 7,770, சுய விருப்பு உண்டி உரிய காணிக்கை 200, தியாக நன்றி படையல் காணிக்கை 100, ஆக மொத்தம் 8,570. 19/3/2021 வெள்ளிக்கிழமை ஆராதனை காணிக்கை, மாத சந்தா காணிக்கை 2,300, ஆராதனை காணிக்கை 2,650, ஆக மொத்தம் 4,950. செய்தியுடைய அறிவுரை தொடர்ந்து வருகிற வாரம் பொதுத்துறை நாள் வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த பொதுத்துறைகளை எடுத்து நம்முடைய சயனாபுரம் பகுதியில் வித்து குடும்பமாக நாம் ஒரு ப்ரொசஷன் செய்து வளர்த்தோம். வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம். ஆகவே சபையாளர் மனதில் வச்சு அது 7 மணிக்கு அழைத்து கொள்வாங்க. ஒரு முறை நாளைக்கு சுற்றி வருவோம். ஆண்டவர்கள் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். கடந்த வருடம் அதை செய்ய முடியல, பெரிய வருத்தம் இருந்தால் இந்த வருடம் கடவுள் சுத்தமாக இருந்தால் அது நடக்கும். ஆகவே வருடத்துக்கு ஒரு முறை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஆலயத்தின் முன்பாக ஆண்டவரை துதித்து பாடி ஒரு ப்ரொசஷன் செய்வோம். ஆகவே அதை மனசில் வச்சிருக்குவாங்க. அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இப்போது வைரஸுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. பள்ளிகளெல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மற்றவர்களாம் உலகமான ஒரு கொடியை பிடிச்சிருந்து கூட்டமாக போகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக ஒரு முறை அப்படி வாழ்நாளில் ஆண்டவர் நாம் கொடுத்த ஜீவனை வைத்து நன்றி செலுத்தி நாம் செய்யலாம்.
பிள்ளைகளை அதை காயப்படுத்துங்க, வாழ்வு பிள்ளைகள் அதை பொறுப்படுத்தி செய்யுங்க. பெரியோர்கள் உங்களுக்கு மட்டும் எங்களோடு இணைந்து உங்களுடைய ப்ரொசீஜரில் கலந்து கொள்ளப்படி அன்பாக கேட்கிறோம். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 197வது கீர்த்தனை கிஞ்சிதமம் இன்றே அஞ்சிடாதே நல்ல கேடல் பிடிவி விசுவாச கேடல் பிடிவி என்ற பாடலை சென்று பாடலாம். அப்பொழுது காணிக்கை வந்து செலுத்தப்படுகிறது. வஞ்சனையாகவே பேயது தொன்றனை வண்டிகளை தொடுத்தேகின்ற வேளையில் நெஞ்சு படாமல் தடுக்காது நல்ல நிச்சயமான பரிசை அறிந்து இன்றிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை தேடினே விசுவாச கேடகத்தை தேடினே பாவத்தை வெறுக்க ஆபத்தை சகிக்க பக்தியும் தேடிக்கவும் நித்திய ஜீவனை பீடிக்க லோகத்தை ஜெயிக்க திறமை அளிக்கவும் சாவே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நீ கோபிக்கரிக்கவும் தேவலோகந்தோனை தான் அங்கீகரிக்க செய்யவுமே அது திவ்யனல்லாயுதம் கிஞ்சிதமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினே விசுவாச கேடகத்தை பிடினே பண்டைய அந்த பரிசையினாலல்லோ கண்டடைந்தான் பேரு நல்ல கொண்ட நாவே முதலான வைதிகரை தொகுத்து வெவ்வேறு பின்துரைக்க பெருகும் தியானைத்ததும் பிரிய சிங்கத்தின் வாயை அடைத்ததும் கண்டிதமாய் வெற்றி கொண்டது மாம்பல காரியங்களையும் பாரிது மாஜையும் கிஞ்சிதமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினே விசுவாச கேடகத்தை பிடினே உற்றமுடன் பரிசை பிடித்திட உன் செயல் மாவேகம் அதில் தோற்றமும் முடிவும் பேசு பலன் செயல் துணையாமல் பாதம் ஏற்றவனைக்கவே பணிவாக இறந்து மன்றாடி அவர் மூலமாகவே ஆற்றல் செய்கின்ற வாரி பரிசுத்த ஆவி உதவியை பிடி அடைந்து கிஞ்சிதமும் நெஞ்சு அஞ்சிடாதே நல்ல கேடகத்தை பிடினே விசுவாச கேடகத்தை பிடினே. கற்பழிக்கும் பொழுது நம் மத்தியில் ஒரு ஆயர் மால்கண்டு சுந்தராக ஆயர் அவர்கள் திருப்பதி மகிழ்ச்சி வந்து இறுதி சொல்லத்தை ஏற்படி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுவோம் ஜமனில் இருக்கும். தலைகளை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதங்களின் கடவுளே,
ஆசீர்வாதங்களாலும் அனுப்புதலாலும் நிரப்புகின்றவர்களே, நமக்கு கொடானபடி ஸ்தோத்திரங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து இந்த ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, உங்களுடைய சரீரமாகிய திருச்சபையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் எங்கள் வாழ்விலே இந்த 40 நாட்களை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! சென்ற ஆண்டு இருந்தவர்கள் எங்களோடு இல்லை, ஆனால் எங்களுக்கு ஜீவனோடு இந்த சாக்கியத்தை கொடுப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தது. எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த 2 காலங்களை நான் கழித்து போகின்றோம். எங்களுக்கு வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிராக இருக்கின்ற தீமைகள், இவைகளை நாங்கள் தாய்ந்த இலை போல உதிர்ந்து ஆவியின் கனிகளாகிய புதிய சுடர்களை எங்கள் வாழ்களை விட எங்களுக்கு எங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்காகவே இந்த 40 நாட்களிலே ஆவியின் கனிகளை எங்கள் வாழ்க்கையை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். என் பலியை விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உங்களுக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவினால் ஒடுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட இருதயத்தை, மாறுபட்ட இருதயத்தை, மனம் திரும்பிய இருதயத்தை அவர் கேட்கிறார். அதுவே இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மனமாற்றத்தோடு இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிலுவையை வேதனையின் சிலுவை அல்ல, துன்பத்தின் சிலுவை அல்ல, அது அவமானத்தின் சின்னம் அல்ல. ஆனால் எரிகோவிலே வழியிலே இருந்த அந்த குழுவை அவர் சுகப்படுத்தின போது அந்த சிலுவையின் அடையாளம் கருணையான ஒரு அடையாளம், தயவை பிரதிபலிக்கின்ற அடையாளம், இரக்கத்தை பிரதிபலிக்கின்ற அடையாளம், உதவி செய்கின்ற குணத்தை பிரதிபலிக்கின்ற அடையாளம் என்று இன்றைக்கு தெரிந்த திருச்சிவையில பேஷன் சண்டை என்று போட்டிருக்கிறார்கள். இரக்கத்தையும் தயவையும் உதவி செய்கின்ற குணத்தையும் மற்றவர்களுக்கோடு நாங்கள் துணையாக நின்று அவர்கள் துன்பத்தையும் துயரத்தை துடைக்க வேண்டும் எண்ணத்தையும் இந்த சிலுவை எங்களுக்கு காட்டுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டுகள் இந்த சிலுவையின் மூலமாக ஒரு மேசியாவை எங்களுக்கு இதில் அனுப்பினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்படிப்பட்ட காலங்களிலே எத்தனையோ குடும்பங்கள், எவ்வளோ பேர் மக்களை இழந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற துயரங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் ஏராளமாக இருக்கிற உலகத்தில் ஆண்டவரே இன்னும் பரவி கொண்டு வருவதாக கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்ட வியாதிகள், மருந்துகள் இருந்தாலும் வைத்தியர்கள் இருந்தாலும் கடவுளாகிய நீரே இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுப்படுத்த வேண்டும், மக்களுக்கு சுபிட்சமான வாழ்வினை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருச்செவியை தாங்குகின்ற போதகர்களாக நாம் கேட்கிறோம். குருத்துவ பணி என்பது, சிலுவையை சுமக்கிற பணி என்பது இந்த காலத்தில் நாங்கள் அறிகின்றோம். எவ்வளோ கட்டணங்களுக்கிடையே, எவ்வளோ நெருக்கடிகளுக்கிடையே, குறைவுகளுக்கிடையே, வசதிகள் குறைவான இடங்களிலே கூட இந்த குருத்துவ பணி செய்து வருகின்ற ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் அவர்களோடு இணைந்து செய்கின்ற செயலாளர், பொருளாளர் மற்ற அங்கத்திற்காக அவர் தெரிவிக்கிறோம். இந்த திருச்சபையை இந்த திருமணத்தில் முன்மாதிரியான திருச்சபையாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு திருச்சபையாக வைத்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆவி, அந்த அனல், அந்த ஆவிக்குரிய வாஞ்சை தொடர்ந்து இந்த மக்களிடத்தில் இதை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக அரசாங்க தேர்வுகள் படிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் திடப்படுத்தலிலே சேரப்போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்ற இந்த காரியத்தில் அவர் கொடுத்திருக்கிறேன். அது பெரிய ஆசீர்வாதம். அவர்களையும் ஆசீர்வாதம், குடும்பங்களையும் ஆசீர்வாதம். இந்த
ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசனத்தினாலே என் பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கின்ற காலங்களுக்கு கரங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பரவப்பிடாது. யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிறவர்களாக உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படும், ஆட்சம் வருவோம், விசுத்தம் பரமண்டலங்களில் செய்யப்படும் போல பூமியில் செய்யப்படும். அன்றைய ஆதாரத்தை குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றம் எங்களை சோதனை பிரவேசி பண்ணாமல் தீர்வு வச்சிருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மகிமையும் நிறைவேற்றும் உண்மையை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உங்களோடு கூட இன்றும் இன்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. சமாதானத்துடன் போய் வர கடவோம்.